பாடசாலை ஒழுக்கம் குறைவு. கல்வி சுற்றறிக்கையை மறுபரிசீலனை செய்ய கோரிக்கை. கல்வி அமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ள புதிய சுற்றறிக்கை தொடர்பாக சம்மாந்துறை பிரதேச சபையின் 5வது கூட்டத்தொடரின் 10வது அமர்வில் 7 கருத்து வெளியிட்ட அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் உறுப்பினர் எம் ரிஸ்வி கான் முக்கிய விடயங்களை முன்வைத்தார். பாடசாலைகளில் மாணவர்களுக்கு உடல் மற்றும் உளத்தண்டனைகள் வழங்குவதை தடை செய்யும் இந்த சுற்றறிக்கை காரணமாக மாணவர்கள் மத்தியில் ஒழுக்கக் குறைவும் தவறான நடத்தைகளும் அதிகரித்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். மாணவர்களை திருத்துவதற்கான ஆசிரியர்களின் அதிகாரம் குறைக்கப்பட்டிருப்பதே இதற்கான முக்கிய காரணமாக அவர் சுட்டிக்காட்டினார். இதன் விளைவாக சம்மாந்துறையில் உள்ள ஒரு பிரபல பாடசாலையில் ஏற்பட்ட மாணவர் மோதலில் ஒரு மாணவன் பலரால் தாக்கப்பட்டு காயமடைந்துள்ளதாகவும் அவர் தற்போது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவித்தார். சம்பவம் தொடர்பாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடும் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இந்நிலையால் ஆசிரியர்களுக்கு மாணவர்களின் தவறுகளை கட்டுப்படுத்த தேவையான அதிகாரம் இல்லாதது கல்வி அமைப்பிற்கு சவாலாக மாறியுள்ளதாகவும் அவர் வலியுறுத்தினார். எனவே குறித்த சுற்றறிக்கையை மறுபரிசீலனை செய்ய அரசாங்கம், ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் கல்வி அமைச்சர் ஆகியோரிடம் கோரிக்கை விடுக்கப்பட வேண்டும் என்றும் குறைந்தபட்சமாக மாணவர்களை வழிநடத்த தேவையான அதிகாரம் ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார்.